ஹலோ வேர்ல்ட். இந்த வீடியோவில் நம்ம இந்த பேட்டர்ன் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி இந்த பேட்டர்ன் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ரோஸ். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ்ன்னு பார்க்கும்போது n = 4. இப்போ நம்பர் ஆஃப் காலம்ஸ் அண்ட் இதோட ரிலேஷன் 0th row. 0th rowவில் ஒரு காலம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் 2 காலம் இருக்குது அண்ட் செகண்ட் ரோவில் 3 காலம் இருக்குது அண்ட் தேர்ட் ரோவில் 4 காலம் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உள்ள நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம ப்ரோக்ராம் அப்போ பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு பிளேசஸ் மட்டும் பார்த்துட்டோம். ஸோ இப்போ இதுக்கான ரிலேஷன் ஃபைண்ட் பண்ணோம். ஸோ ரிலேஷன் = ஸோ இது நமக்கு தெரியும் ஐயோட வேல்யூ அவுட்டர் லூப்பில். ஸோ இதுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 1 1 2 இது நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கணுன்னா போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ அப்போ தான் இது நல்லா புரியும். ஸோ ஜஸ்ட் 1 ஆட் பண்ணாலே இங்கே வந்துடுது. ஸோ அப்போ நம்ம ரிலேஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I + 1. ஸோ இதுதான் இந்த பேட்டர்னோட ரிலேஷன். ஸோ இதுக்கான இப்போ ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் அவுட்டர் லூப் i × i = 0, i <n, i++. ஸோ இன்னர் லூப் i × j = 0 and j <, நம்மளோட ரிலேஷன் என்ன அப்படின்னா ஜஸ்ட் i + 1 and j++. ஸோ இப்போது பிரிண்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்டாருக்கு பதில் நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0th rowவில் 1 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் 2 இருக்குது. ஸோ அதாவது எந்த ரோவோ அதை விட 1 அதிகமாக இருக்குது. ரோவை கவுண்ட் பண்ணுற வேரியபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா i. ஸோ இந்த டைம் நம்ம i + 1 கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ தான் ஃபர்ஸ்ட் ரோவில் பிரிண்ட் ஆகும்போது 1, அதாவது 0 இந்த இடத்துல +1 போட்டோம்னால 1 பிரிண்ட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ரோ வரும்போது இந்த இடத்துல 2 3 and 4 பிரிண்ட் ஆகும். ஸோ இதை நம்ம ட்ரை ரனில் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ 0ன்னு இருக்கும் அண்ட் ஜேவோட வேல்யூ 0. அண்ட் இப்போ கண்டிஷன் பார்த்தீங்கன்னா j < i + 1, அதாவது ஜேவோட வேல்யூ 0 < i + 1, ஐயோட வேல்யூ 0, 0 + 1 1. ஸோ கண்டிஷன் ட்ரூ. ஸோ அப்போ என்ன பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா i + 1, ஐயோட வேல்யூ 0. ஸோ 0 + 1 1. ஸோ இது பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஜேவோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ 1 < 1 கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ இன்னர் ஃபார் லூப் வந்து டெர்மினேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் அவுட்டர் லூப் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ i = 1 அண்ட் j = 0. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னர் லூப்பில் 0 < i + 1, அதாவது 1 + 1 = 2. ஸோ கண்டிஷன் ட்ரூ. ஸோ பிரிண்ட் பண்ணும்போது i + 1, இப்போ ஐயோட வேல்யூ 1ன்னு இருக்குது. ஸோ 1 + 1, ஸோ 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும் 2. ஸோ நெக்ஸ்ட் ஜேவோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இப்போ 1 < 2. ஸோ கண்டிஷன் ட்ரூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ 1ன்னு இருக்குது. அப்போது வந்து 1 + 1 அகைன் இன்னொரு முறை 2ன்னு பிரிண்ட் ஆகும் 1,1ல். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஜேவோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். 2 < 2 கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ இன்னர் ஃபார் லூப் வந்து டெர்மினேட் ஆகிடும். ஸோ ஐயோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ i = 2 அண்ட் j = 0. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா j < 0 < i + 1, அதாவது 3. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ட்ரூ. ஸோ 2, 0 அந்த இடத்துல வந்து i + 1, அதாவது 2 + 1 3ன்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஜேவோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். கண்டிஷன் ட்ரூ. ஸோ 2, 1ல் வந்து i + 1 சேம், ஐயோட வேல்யூ வந்து 2 + 1 3 அண்ட் அகைன் 2 < 3. ஸோ கண்டிஷன் ட்ரூ அண்ட் அகைன் இன்னொரு 3. ஸோ 3 < 3 கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ ஜே டெர்மினேட் ஆகிடும். இப்போ ஐயோட வேல்யூ வந்து இன்னொரு டைம் இன்க்ரிமெண்ட் ஆகி i = 3ன்னு வரும். ஸோ இந்த ரோ வரும்போது இந்த ரோவில் ஃபுல்லாக 4ன்னு பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ 5ன்னு மாறும். ஸோ 5 < 5. ஸோ இதோட ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகிடும். ஸோ நம்ம இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போது நம்ம இன்னர் லூப் பார்த்தீங்கன்னா i × j = 0 and j < i + 1 and j++. So cout i + 1 and சின்ன ஸ்பேஸ். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான எக்ஸாக்டான பேட்டர்ன் பிரிண்ட் ஆகிடுச்சு. பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக விஷுவலைஸ் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இப்போது ஐயோட வேல்யூ 0 அண்ட் ஜேவோட வேல்யூ 0 அண்ட் நமக்கு 1 பிரிண்ட் ஆகிடுச்சு. அதாவது ஐயோட வேல்யூ 0ன்னு இருக்கும்போது
I plus 1, ஸோ 1, 0 plus 1. நெக்ஸ்ட் ஜே டெர்மினேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ 1, ஜேயோட வேல்யூ 0. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா I 1ன்றது 2 பிரிண்ட் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ வந்து ஜே 1 இருக்குது. ஸோ அகைன் 1,1. ஸோ இப்போ அகைன் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இன்க்ரிமெண்ட் ஆகி நெக்ஸ்ட் ரோட 3 for 3 times. அண்ட் நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும் 4, ஜேயோட வேல்யூ 2, 3 அண்ட் 4. ஐயோட வேல்யூ 4ன்னு இருக்குது அண்ட் ஜேயோட வேல்யூ 4 இருக்குது. ஸோ ஜே டெர்மினேட் ஆகிடும். ஸோ இப்போ I 5 வரும்போது கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடும் 5 less than 5. ஸோ இதோட ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகிடும். ஸோ இப்போது இதே பேட்டர்ன்லேயே பார்த்தீங்கன்னா இது எப்படி நம்ம அப்படியே தலைகீழாக பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இன்னொரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ என்னோடய வீடியோஸை நீங்கள் லைனாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களே இதை ஈஸி ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. நேரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் n-i அண்ட் இந்த இடத்துலையும் n-iன்னு கொடுத்தோன்னா ஜஸ்ட் அப்படியே இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணது தலைகீழ பிரிண்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்களா எக்ஸாக்டான தலைகீழ இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் இப்போ நம்ம இதை அப்படியே ஜாவாவில் பார்த்துருவோம். அகைன் இந்த இடத்துல I plus 1. ஸோ சேம் பேட்டர்ன். ஸோ இப்போ நம்ம தலைகீழ வர்றதுக்கு n-i. ஸோ இந்த இடத்துலையும் n-i. ஸோ இந்த பேட்டர்னுக்கான ட்ரைவர் என்ன நீங்களே பென் அண்ட் பேப்பர் எடுத்து போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும். ஸோ பைத்தான் I plus 1 இங்கே I. ஸோ சேம் பேட்டர்ன் n-i. ஸோ இங்கேயும் n-i. ஸோ இந்த மாதிரி ஒரு 7 இருக்கணும். ஸோ சேம் பேட்டர்ன். ஸோ இந்த 2 பேட்டர்னும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலைன்னா ஜஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோஸை போய் லைனாக பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நல்லா புரியும். ஸோ புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல்.